ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியதேதுவே சட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியதேதுவே சட்டம் ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியதேதுவே சட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியதேதுவே சட்டம் இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியதேதுவே சட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியதேதுவே சட்டம் ஜீவியதேதுவே சட்டம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை. தியானத்தின் தலைப்பு மனுஷரிடம் அல்ல, இயேசுவிடம். அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப வந்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 3. பேதுருவின் வாழ்வில் நடந்த அந்த பெரிய மாற்றம் நம்மிலும் காணப்பட வேண்டும். நமது வாழ்விலும் தேவன் நிர்ணயித்தவைதான் நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுத்து இயேசுவின் சாயலை நாமும் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் யூதாஸின் காரியம் சற்று வித்தியாசமானது. யூதாஸ், பேதுரு இருவருமே ஏறத்தாழ 3½ ஆண்டுகளாக ஆண்டவரோடு ஒன்றாய் ஜீவித்தவர்கள். ஆனால் இருவருக்கும் என்ன வித்தியாசம்? யூதாஸ் கலிலேயன் அல்ல, அவ்வளவும் தான். யோவான் ஸ்நானகனின் பிரசங்கத்தாலோ இயேசுவின் பார்வையினாலோ ஏவப்பட்டு இயேசுவின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவன் யூதாஸ் என்று நம்பப்படுகிறது. என்றாலும் இயேசுவும் சீஷர்களும் ஊழியத்தில் இருந்தபோது கிடைக்கும் பண உதவிகளுக்கும் காணிக்கைகளுக்கும் பொறுப்பாக இவன் நியமிக்கப்பட்டிருந்தான். இவ்வளவும் சரி. ஆனால் இவனை குறித்து அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் என்று யோவான் எழுதுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 6. இவனுக்குள் பொருளாசை இருந்தது. ஆனாலும் தனது கடமையை சரிவர செய்து தன் பலவீனத்தை மேற்கொண்டு வெற்றி பெற அவனுக்கு தருணம் இருந்தது. ஆனால் பொருளாசை மேலிட்டதால் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டிக் கொடுத்து கெட்டுப்போனான். என்றாலும் பின்னர் இயேசுவின் மரண உபாதைகளை கேள்விப்பட்டு மனதிலே குத்துண்டான், வேதனைப்பட்டான். அதுவும் சரி. ஆனால் அவன் யாரிடம் ஓடினான் என்பதில்தான் அவனது வாழ்க்கை தடுமாறிவிட்டிருந்தது. அந்த 30 வெள்ளிக்காசையும் எடுத்துக்கொண்டு பாடுபடும் இயேசுவின் பாதத்தில் போய் விழுந்திருந்தால் அவன் வாழ்வு மாறியிருக்கும். அவனோ யார் மூலமாக அந்த காசை பெற்றுக்கொண்டானோ அவர்களை நாடி போனான். அவர்களோ அது உன்பாடு என்று தட்டி கழித்து விட்டார்கள். இவன் விளைவாக அவன் தன் வாழ்வையே இழந்து போனான். ஏனைய சீஷர்களைப் போல இயேசுவுக்காக வாழ வேண்டிய ஒருவன் தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து செத்துப்போனான்.
அதிலும் விசேஷமாக அவனுக்குரிய இடம் பாழாய் போனது. அது வெற்றிடமாகவே விடப்பட்டது. அவனது வேலையை செய்வதற்காகத்தான் இன்னொருவன் தெரிந்தெடுக்கப்பட்டானே தவிர யூதாசுக்காக தெரிந்தெடுக்கப்படவில்லை. இந்த நிலைமை நம்மில் யாருக்கும் வேண்டாம். இப்போதே நமது பலவீனங்களோடும் செய்த தவறுகளோடும் இயேசுவின் பாதம் விழுவோமாக. அவர் தம்மை போல நம்மையும் நிச்சயமாய் மாற்றுவார். ஜெபம் செய்வோமா? தகப்பனே, பொருளாசைக்கு எங்களை விலக்கி ரட்சியும். எந்த சூழ்நிலையானாலும் எங்களை அரவணைக்கிற, தூக்கி எடுக்கிற உமது பாதத்தண்டைக்கே ஓடிவர எங்களுக்கு உதவும். ஆமேன்.